வணக்கம். குரூப் 2A மெயின்ஸில் இங்கிலீஷ் பார்ட்டில் இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ டிகிரி ஆஃப் கம்பேரிசன் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சில பேசிக் ரூல்ஸ், இல்லை ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் ஜஸ்ட் எ ரிமைண்டர். ஸோ இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்போது அதோட மீனிங் மாறாமல் சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சில பேசிக் ரூல்ஸ் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்கலாம். அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ். ஃபைனலாக இது ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் பிவைக்யூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ அந்த நேம்லேயே இருக்குது, கம்பேர் பண்ணுறது தான் இது இல்லையா இந்த கிராமரில். ஸோ பார்க்கும்போது இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போதே புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் என்ன சொல்லுது, ஐ ரன் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு மான் என்ன சொல்லுன்னா ஐ ரன் ஃபாஸ்ட். ஸோ அதே மாதிரி சீட்டாவும் ஐ ரன் ஃபாஸ்ட் சொல்லுது. ஸோ இதை கம்பேர் பண்ணும், எது அதிகமாக ஓடுது. பாசிட்டிவ் போது கம்பேரிசன் இருக்காது. ஸோ அடுத்தது கம்பேரிட்டிவ் இருக்கும்போது கம்பேர் பண்ணுவோம். பிட்வீன் டூ, ரெண்டுத்துக்கும் நடுவில் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவில் எது மோஸ்ட் ஓகே அப்படின்னு டிசைட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது மேஜராக ப்ளே பண்ணுதுன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இது ஒரு சின்ன ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இதில் எது அதிகமாக ஓடுது பார்த்தீங்கன்னா சீட்டா ஃபாஸ்டஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவில் இருக்கிற அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கம்பேரிட்டிவ்ல அட்ஜெக்டிவ் எப்படியே மாறும், சூப்பர்லேட்டிவில் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கிலே டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சிலபிள், டைசிலபிள் இதை பேஸ் பண்ணி அட்ஜெக்டிவ்ஸ் டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் பேசிக் எக்ஸாம்பிள் தான் இந்த டேப்லர் காலம் பார்க்கும்போது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஸோ டால் பார்த்தீங்கன்னா டாலர், டாலஸ்ட். ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ இது மாதிரி அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வீக், வீக்கர், வீக்கஸ்ட். ஸோ இது ரொம்ப பேசிக். ஸோ இஆர் சேர்க்குறோம் கம்பேரிட்டிவில், இஎஸ்டி சேர்க்குறோம் சூப்பர்லேட்டிவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 சிலபிளில் இந்த மாதிரி வரும். ஓகே, 3 சிலபிள்னால் என்ன, அசைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த வேர்டு, அந்த அட்ஜெக்டிவை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது லைக் ஃபாஸ்ட் சிங்கிள் இதில் வரும், டால் அப்படிங்கிற சிங்கிள் இதில் வரும். இதுவே நீங்கள் கம்பேரிட்டிவில் பார்க்கும்போது அந்த அசை 2 அசையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்ட், ஹார்னெஸ்ட் அப்படி 2 சிலபிளாக வரும். இதே மாதிரி ட்ரை சிலபிள் பார்க்கும்போது பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் சேர்க்குற மாதிரி வரும். ஓகே, இது நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ் எடுத்துங்க. இப்போ பார்த்ததே தான் டால், லாங், ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாலர், ராங்கர், ஃபாஸ்டர். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் பார்த்தீங்கன்னா டாலஸ்ட், லாங்கஸ்ட், ஃபாஸ்டஸ்ட்னு வரும். சரி, ஓகே, இஃப் த அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி ஈல ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓகே, ஈல ஃபினிஷ் ஆகிருக்குன்னா யூ ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜெக்டிவ் லார்ஜுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், லார்ஜர், அவ்வளோதான், ஆர் சேர்த்துக்கிறோம். அதே சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி சேர்க்கணும், லார்ஜஸ்ட். ஓகே, வைட், வைடர், வைடஸ்ட். ஓகே, இது இ ஃபினிஷ் ஆயிருந்தானே. இதுவே 1 சிலபிள் அட்ஜெக்டிவ்லேயே டபுள் லெட்டர் சேர்க்குற மாதிரிலாம் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வவல்ஸ், அதுக்கப்புறம் கான்சனன்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வர மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்குன்னு எடுத்துக்கங்களேன். ஸோ அப்படியே டபுள் த லெட்டர் போடணும். பிக்கர், ஜிஇஆர்னு சேர்க்குறோம். ஹாட், ஹாட்டர், ஹாட், டிஇஆர்னு சேர்க்குறோம். ஓகேவா? ஸோ சூப்பர்லேட்டிவ் அதே தான், இஎஸ்டி தான் சேர்ப்போம், பிக்கஸ்ட், ஹாட்டஸ்ட்டு. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில அட்ஜெக்டிவ் ஒய்ல எண்ட் ஆகும். ஸோ அது ஒய்ல எண்ட் ஆகிறது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாற்றும் போது ஐஇஆர்னு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி, ப்ரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பியர், ஐஇஆர் அப்படின்னு சேர்க்குறோம். ப்ரிட்டி பார்த்தீங்கன்னா ஐஇஆர், ப்ரிட்டியர்னு சேர்க்குறோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இஎஸ்டி தான் சேர்க்க போகிறோம். அடுத்தது டைசிலபிக் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் சொன்னேன், இந்த அசை, இந்த சவுண்டை வச்சு தான் நம்ம இந்த மோஸ்ட் சேர்க்குறோமா டிசைட் ஆகுது. ஸோ அசை அதான் சொன்னேன் இல்லையா, பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் 2 சிலபிள், 2 சிலபிள் இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம என்னென்னு சேர்க்கணும், மோர் இல்லைன்னா மோஸ்ட், சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் அப்படின்னு சேர்க்கணும். ஸோ பியூட்டிஃபுல் சொன்னால
பியூட்டிஃபுல் அப்படின்னு வருது இல்லையா, 3 சிலபிள் வருது. ஸோ இங்கே என்னென்னு சேர்க்கணும் கம்பேரிட்டிவ்ல, மோர் பியூட்டிஃபுல்னு சேர்க்கணும். பியூட்டிஃபுல்லர் அப்படி வரக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? ஸோ மோர் பியூட்டிஃபுல். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் பார்க்கும்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சேர்ப்போம். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இருக்குது, மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 சிலபிள் அதுக்கு மேலே இருக்கும்போது என்னென்னு சேர்க்கணும், மோர். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட்னு சேர்க்கணும். ஓகே, இது இல்லாமல் சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. இதெல்லாம் அழகாக நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சில எக்ஸப்ஷனல் கேஸ் பார்க்கும்போது, ஸோ இந்த இஆர், ஐஇஆர், டபுள் த லெட்டர், மோர், மோஸ்ட்னு பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி வேர்டே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா குட்டுக்கு வந்து கம்பேரிட்டிவில் பெட்டர், சூப்பர்லேட்டிவில் பெஸ்ட்டுன்னு போடுறோம். அதே மாதிரி இது வந்து பேட் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட்ன்னு போடுறோம். லிட்டில் பார்க்கும்போது லெஸ், லீஸ்ட்டுன்னு போடுறோம். ஃபேருங்கிறது ஃபாதர், ஃபார்தஸ்ட் அப்படின்னு போடுறோம். லேட்டுங்கிறது லேட்டர், லேட்டஸ்ட் அப்படின்னு போடுறோம். மச் அண்ட் மெனிக்கு வந்து மோர் அண்ட் மோஸ்ட்னு போடுறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஸோ இதில் இருக்கிற இந்த எக்ஸப்ஷனல் கேஸஸை பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னு போட்டுறக்கூடாது, இஆரா, மோரோ, மோஸ்ட் அப்படி செய்யக்கூடாது. பேர்டுனா நீங்கள் ஒர்ஸ்ன்னு போடணும் கம்பேரிட்டிவில், சூப்பர்லேட்டிவில் ஒர்ஸ்ட்டுன்னு போடணும். ஸோ இது பார்த்துங்க. லெட்ஸ் கம்பேர் 3 திங்ஸ். ஓகே, a donkey, a horse and elephant. ஓகே, donkey, horse and elephant எது ஸ்ட்ராங் ஒரு கம்பேர் பண்ணுறோம், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டாங்கிங்கிறது ஸ்ட்ராங். ஓகேவா, எ ஹார்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டாங்கி. இங்கே என்ன பண்ணுறோம், டாங்கியும் ஹார்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். டாங்கி விட எது ஸ்ட்ராங்கர், ஹார்ஸ் ஸ்ட்ராங்கர்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக வாங்க, அண்ட் எலிஃபண்ட். ஓகே, ஸோ இது எலிஃபண்ட்டுங்கிறது தான் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட், இட்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல்ஸ். ஓகே, ஸோ வந்து முதல்ல டாங்கிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை விட ஸ்ட்ராங் ஒரு அனிமல் இருக்குது, எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்காக வந்து எலிஃபண்ட். இங்கே 3 விஷயத்தை வந்து 3 அனிமலை வந்து கம்பேர் பண்ணுறோம். இதுதான் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆடிங், இப்போ வந்து நம்ம அந்த சில ரூல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா சில ரிமைண்டர். இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் சில ரிமைண்டர்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடிங் ஏர் எஸ்ட் முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் நம்ம டேபுலர் காலமில். இதில் வந்து நம்ம இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ மெனி அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபியூ adverbs ஃபார்ம் their comparatives அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ் பை ஆடிங் ஏர் அண்ட் எஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மெனி அட்ஜெக்டிவ் ஆனால் ஃபியூ adverb. ஓகேவா, அதோட பேஸ் வேர்டில் ஏர் எஸ்ட்டும் வரும்ன்றாங்க. ஸோ அட்ஜெக்டிவ் எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட். அட்வர்ப் எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஓகே, மெனி அட்ஜெக்டிவ் அண்ட் ஃபியூ அட்வர்ப்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஸிங் மோர் அண்ட் மோஸ்ட் எது பார்த்துங்க. மோர் அண்ட் மோஸ்ட் எங்கே வரும்னா சம் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெனி அட்வர்ப்ஸில் மோர் மோஸ்ட் வரும். அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, ஸோ சம் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெனி அட்வர்ப்ஸில் என்ன வரும், மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம் டு ஃபார்ம் தேர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா வண்டர்ஃபுல், மோர் வண்டர்ஃபுல். ஸோ நம்ம சிலபிள் வச்சும் பார்த்தோம். ஜென்ரலாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அட்ஜெக்டிவ்ஸில் வரும், சில அட்ஜெக்டிவ்ஸில் தான் வரும், ஆனால் நிறைய அட்வர்ப்ஸில் தான் இந்த மாதிரி மோர் மோஸ்ட் வரும்ன்றாங்க. வண்டர்ஃபுல், மோர் வண்டர்ஃபுல், மோஸ்ட் வண்டர்ஃபுல் சூப்பர்லேட்டிவ். அடுத்ததாக பாருங்கள் அட்வர்ப், குயிக்லி அப்படின்னு ஒரு அட்வர்ப் வருது. ஓகே, ஸோ மெனி அட்வர்ப்ஸ் வந்து மோர் மோஸ்ட் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ மோர் குயிக்லி, ஓகே, மோஸ்ட் குயிக்லி. ஸோ இது வந்து மோர் மோஸ்ட் அடுத்த ரூல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூல் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சம் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ் கேன் யூஸ் எய்தர் எஸ்ட்னு யூஸ் பண்ணும், அப்படி இல்லை மோர் மோஸ்ட்னு யூஸ் பண்ணும் டு ஃபார்ம் தர் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஓகே, எஸ்ட்னு யூஸ் பண்ணலாம், மோர் மோஸ்ட்னு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜென்டில், ஜென்ட்லர் கம்பேரிட்டிவ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோர் ஜென்டில்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஏர்னு யூஸ் பண்ணலாம், மோர்னு யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவும் பார்த்தீங்கன்னா ஜென்ட்லஸ்ட். ஓகே, அப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை மோஸ்ட் ஜென்டில். ஓகே, ஸோ திஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஜென்ரலி அப்ளைஸ் டு அட்ஜெக்டிவ்ஸ் வித் 2 syllables. ஜென்ரலாக எதில் அப்ளை ஆகுது இது? ஸோ அப்ளைஸ் டு அட்ஜெக்டிவ்ஸ் 2 syllablesல இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்.
ஸோ irregular ஃபார்ம் பார்த்தீங்கன்னா certain adjectives and adverbs have irregular comparative and superlative forms இருக்கும். இதுக்கு வந்து that do not follow standard rules. ஸோ ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாது. அதாவது ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்ன்னு இங்கே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மோர், எர்ஸ்ட் ஆர் மோஸ்ட், ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ குட்க்கு வந்து பெட்டர் அண்ட் பெஸ்ட், அதே மாதிரி லிட்டிலுக்கு லெஸ், லெஸர், அண்ட் தென் லீஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டுக்கு ஓல்டர் ஆர் எல்டர் ஆர் ஓல்டஸ்ட் ஆர் எல்டஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது irregular ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு முடியும் சிலது. ஓகே, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவில் எண்டிங் இன் ஆர் such as superior, junior, inferior, ஆர்ன்னு முடியுதா, சீனியர், ப்ரியார், இதெல்லாம் ஆர்ன்னு முடியுது. ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே என்ன ஃபாலோ பண்ணணும்னா தேர்ன் போடக்கூடாது. யூஸ்வலாக கம்பேரிட்டிவில் என்ன வரும், தேர்ன்னு வரும். ஸோ இங்கே தேர்ன்னு யூஸ் பண்ணாமல் டூன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃப்ளோரிங் இஸ் சுப்பீரியர் டு மொசைக் ஃப்ளோரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரவி இஸ் ஜூனியர் டு மீ. ஸோ ஏன் இங்கே டூ போடுறோம், ஸோ ஆர்னு முடியுது, சுப்பீரியர் ஜூனியர்லாம் பார்த்தீங்கன்னா ஓஆர்னு முடியுது. இந்த இடங்களில் தேர்ன் யூஸ் பண்ணக்கூடாது, டூ யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ்ஸ் வித் த என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் இன் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆர் ஜென்ரலி ப்ரெசிடெட் பை த டெஃபினைட் ஆர்டிக்கல் த. ஓகே, கண்டிப்பாக த இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இன் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஜென்ரலாக வந்து த இருக்கணும். ஓகே, திஸ் எம்பசிஸ் தட் த நவுன் பீயிங் டிஸ்கிரைப்ட் இஸ் அட் த ஹையஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டிகிரிங்கிறது தான் சூப்பர்லேட்டிவ்னு தெரியும். ஸோ கம்பேர் டு அதர்ஸ் மற்ற ரெண்டுத்தையும். ஸோ அதை மாதிரி இருக்கும்போது தங்கிறது யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த நோபல் ப்ரைஸ் இஸ் த ஹையஸ்ட்னு பார்த்தீங்க சூப்பர்லேட்டிவ். ஓகே, அதே மாதிரி த ஜப்பானீஸ் ஆர் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள், த இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் அப்படின்னு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கே ஒமிட்டிங் த வந்து எங்கே ஒமிட் பண்ணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவில் த வரணும்னு பார்த்தோம், ஆனால் சில இடங்களில் வராது. எங்கே ஒமிட் பண்ணணும்னு பார்க்கலாம். எந்த சூப்பர்லேட்டிவ் அட்வர்ப் பிஃபோர் வந்து த ஒமிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா when using superlative adverbs. ஓகே, ஸோ பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்டு, லீஸ்ட்டு அப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து சூப்பர்லேட்டிவ்ஸ் வருது இல்லையா, அப்போது த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் ஆஃபன் ஒமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜான் கிளைம்பட் த ஹையஸ்ட் ஆஃப் ஆல் கேடட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஓகே, இது வந்து த யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து சில இடங்களில் அதாவது மோஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த இடங்களில் த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நோ த பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் இன் பொசசிவ் கேஸ். பொசசிவ் கேஸ்லேயும் த யூஸ் பண்ணக்கூடாது. த டெஃபினைட் ஆர்டிக்கல் தங்கிறது இஸ் நாட் யூஸ்ட் வித் சூப்பர்லேட்டிவ்ஸ் ஃபாலோயிங் நவுன்ஸ் இன் த பொசசிவ் கேஸ். பொசசிவ் கேஸில் த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் ஷுட் பி ராபர்ட்ஸ் worst experience in all of his childhood days. ஓகேவா, தட் ஷுட் பி ராபர்ட்டோட worst experience in all of his childhood days அப்படின்றாங்க. ஓகே, ஸோ வந்து என்ன வந்து ஒமிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே த ஒமிட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கம்பேரிசன், நெகட்டிவ் கம்பேரிசன். கம்பேரிசன்லேயே பாசிட்டிவ் கம்பேரிசன், நெகட்டிவ் கம்பேரிசன் வரும். ஸோ அதை பார்க்கலாம் எப்படி கம்பேரிசன் வந்து அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, என்ன மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடி பின்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது டு ஷோ டூ திங்ஸ் ஆர் ஈக்குவல்னு காமிக்கும் போது கம்பேரிட்டிவ்லேயே ரெண்டு திங்ஸை பற்றி கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியுது நம்மளுக்கு. இன் பர்டிகுலர் குவாலிட்டி, ரெண்டுத்துக்கும் ஒரே குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆஸ் என்ன அட்ஜெக்டிவோ போட்டுட்டு அகைன் ஆக்ஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவாலிட்டியோடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டிங்கிறது இஸ் ஆஸ் கூல் ஆஸ் கொடைக்கானல். ஓகே, ஸோ ஊட்டிங்கிறது என்னது, கொடைக்கானல் மாதிரி கூலான ஒரு பிளேஸுன்றாங்க. ரெண்டையும் ஈக்குவலாக இருக்கிறாங்க, எதுவுமே அதிகமும் கிடையாது குறைவும் கிடையாது அப்படிங்கிற வரப்போது ஆஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ஹாவ் த சேம் லெவல் ஆஃப் கூல்னஸ்னு இதில் வந்து பாசிட்டிவ் கம்பேரிசன் கொடுக்குது, ஈக்குவாலிட்டி. நெகட்டிவ் கம்பேரிசன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தட் ஒன் திங் டஸ் நாட் ஹாவ் ஆஸ் மச் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் த அனதர். இன்னொரு இதுக்கான அந்த குவாலிட்டியை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி கம்பேர் பண்ண போகிறாங்க.
அப்போ என்ன யூஸ் பண்ணோன்னா அங்கே ஆஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே ஸோ ஆஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் isn't so cool as ஏற்காடு. பெங்களூருங்கிறது ஏற்காடு அளவுக்கு கூலிங்காக இல்லைன்றாங்க. isn't so cool as ஏற்காடு. ஸோ இது இங்கே இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்போனா என்ன மீன் பண்ணுது, ஏற்காடு தான் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, பெங்களூர் அதை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஸோ அண்ட் ஆஸ்ங்கிறது இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஜென்ரலாக வந்து 2 திங்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணும்போது டு கம்பேர் ஒன் திங் டு அனதர்னா இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். எது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் போட்டு தன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதுலேயும் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், எங்கே டூ வரணும்னு, ஓஆர்னு முடிகிற அட்ஜெக்டிவ்க்கு பக்கத்தில் வரும்போது தன் வராது. ஓகே, ஜென்ரலாக வந்து கம்பேர் பண்ணும்போது தன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராதா இஸ் டாலர் தென் அனு. ஓகே, இதில் என்ன தெரியுது, ராதாங்கிறவங்க அணு விட டாலர் தென் அணுவை விட டாலர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அகைன் செலெக்ஷன் ஃப்ரம் 2 ஆப்ஷன்ஸ் பாருங்க. when choosing between 2, especially in sentences that indicate selection or preference, the structure often includes comparative adjective of. அகைன் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், ஓகேவா. ஸோ செலெக்ஷன் ஆர் ப்ரெஃபரன்ஸ் அந்த பேஸில் வந்து 2 ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும், ஆஃப்ங்கிறது யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராதா இஸ் த டாலர் ஆஃப் த டூ. ஓகேவா, ராதா இஸ் த டாலர் ஆஃப் த டூ. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், த வித் கம்பேரிட்டிவ் டு ஷோ டிபெண்டன்சி. ஸோ தங்கிறது கம்பேரிட்டிவில் எதுக்கு யூஸ் பண்ணுற, டு ஷோ டிபெண்டன்சி. தங்கிறது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்பில் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ஷோ ஏ ரிலேஷன்ஷிப் வேர் ஒன் ஆக்ஷன் ஆர் குவாலிட்டி அஃபெக்ட்ஸ் அனதர். எதுக்காக, ஸோ ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு குவாலிட்டியும் இன்னொருத்த அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற கம்பேரிட்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிளியராக புரியும். த டீப்பர் யூ ப்ரீத். ஓகேவா, த டீப்பர் யூ ப்ரீத் த காமர் யூ பிகம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மூச்சு வந்து டீப்பாக விட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்ற சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டு ஷோ டிபெண்டன்சி. அந்த காம் ஆகிறதுக்கு தே ஹாவ் டு ப்ரீத் இல்லையா, தே ஹாவ் டு ப்ரீத் டீப்லி. ஸோ அந்த டிபெண்டன்சி வரும்போது என்ன நீங்கள் வேர்டு யூஸ் ஆகுது, கம்பேரிட்டிவில் தன் யூஸ் ஆகுது, சூப்பர்லேட்டிவில் த யூஸ் ஆகும்னு பார்த்தோம். ஸோ கம்பேரிட்டிவில் பார்த்தீங்கன்னா டு ஷோ சம் டிபெண்டன்சி வி யூஸ் த. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் வித்தவுட் சேஞ்சிங் மீனிங். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேசிக் ரூல்ஸ் பார்த்தோம் டிகிரி ஆஃப் கம்பேரிசனில். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆனால் அதுக்கான மீனிங் மாறக்கூடாது. ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேன் ஹைலைட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பட் டசன்ட் அஃபெக்ட் த சென்டென்ஸோட இன்டென்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ மாற்றலாம். ஸோ பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ்லேருந்து ஒரு சூப்பர்லேட்டிவோ மாற்றலாம். பட் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸை வச்சு 3 நம்ம இப்போ பிரிக்க போகிறோம், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு. ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நோ அதர் மவுண்டெயின் இஸ் ஹேஸ் எவரெஸ்ட், இஸ் ஹேஸ் ஹை ஆஸ் எவரெஸ்ட். இங்கே அட்ஜெக்டிவ் ஹை. ஓகேவா, ஸோ இங்கே பார்க்கும்போது நோ அதர் மவுண்டெயின் வந்து இஸ் ஹேஸ் ஹை ஆஸ் எவரெஸ்ட்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ் பாருங்கள், எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் எனி அதர் மவுண்டெயின். எவரெஸ்ட்டுங்கிறது என்ன, ஹையர் தென் எனி அதர் மவுண்டெயின். சேம் மீனிங் தான் வருது. எந்த மவுண்டெயினும் எவரெஸ்ட்டை விட உயரம் இல்லைன்னு மீனிங் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் எனி அதர் மவுண்டெயின். எல்லா மவுண்டெயின் விடவும் என்னவா, எவரெஸ்ட் தான் பெருசுன்றாங்க. அடுத்தது சூப்பர்லேட்டிவ் பாருங்கள், எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் முடிச்சிட்டாங்க, த ஹையஸ்ட் சூப்பர்லேட்டிவ். ஸோ எல்லாத்த விட பெரிய மவுண்டெயின் என்னது, எவரெஸ்ட். ஸோ இதில் மீனிங் ஏதாவது மாறிச்சா, மாறவே இல்லை, அப்படியே மீனிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் 6 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 12th ஸ்டாண்டர்டில். அந்த 6 டைப் பார்த்துக்கலாம். அது அந்த 6 டைப் பார்த்தீங்கனாலே நீங்களே ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது முடிஞ்ச பிறகு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கலாம், சிலது இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ்டு கேட்டிருக்காங்க.
ஸோ சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சிலதுலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்திருக்கு. ஐடென்டிஃபை த பாசிட்டிவ் டிகிரி, ஐடென்டிஃபை த கம்பேரிட்டிவ் டிகிரி, ஐடென்டிஃபை த சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. சில இடங்களில் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டைப் 1 பார்க்கலாம் முதல்ல. ஸோ பாசிட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் டிகிரி எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ அதர் ப்ரொஃபஷன் இஸ் ஆஸ் நோபல் ஆஸ் டீச்சிங். நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோமா, ஸோ ரூல்ஸ்லேயும் பார்த்தோம் ஆஸ் நோபல் ஆஸ். ஓகேவா, ஸோ வந்து கம்பேரிட்டிவ் வரும்போது பாருங்கள், டீச்சிங் இஸ் நோப்லர் தென் எனி அதர் ப்ரொஃபஷன். இங்கே என்ன வந்துடுச்சுன்னா நோ அதர் ப்ரொஃபஷன் சொல்லிட்டாங்க. மீனிங் புரிஞ்சுக்கணும். எந்த ப்ரொஃபஷனுமே டீச்சிங் அளவுக்கு இல்லைன்றாங்க. கம்பேர் பண்ணும்போது அப்போ என்ன சொல்லணும், டீச்சிங் தான் நோப்லர் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போனா என்ன, தென் யூஸ் பண்ணணும், தென் எனி அதர் ப்ரொஃபஷன், மீனிங் மாறலை. அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டீச்சிங் இஸ் த நோப்லஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷன். அப்படி இல்லைன்னா டீச்சிங் இஸ் த நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டீச்சிங் தான் எல்லாத்த விடையும் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டைப் 1ல் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த வேர்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் என்னென்னு வருது, நோ அதர் ப்ரொஃபஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது தேர்ட்னு வரணும், கம்பேரிட்டிவில் த ஹையஸ்ட், நோப்லஸ்ட், அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவில் வரணும். ஸோ ஈச் சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் த சேம் ஐடியா பட் யூஸிங் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் டு டிஸ்கிரைப் த நோபிலிட்டி ஆஃப் த டீச்சிங் ப்ரொஃபஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப் 2. டைப் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அகைன் சேம், டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் த, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாறும்போது எப்படி வந்து மீனிங் மாறுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் அஸ் நோபல் ஆஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அங்கே என்ன சொன்னாங்க, நோ அதர் ப்ரொஃபஷன்னு சொன்னாங்க. நோ அதர் எந்த ப்ரொஃபஷனுமே கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் மீனிங்கே மாறுது. அந்த பாசிட்டிவை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். வெரி few professions are as noble as teaching. டீச்சிங் மாதிரி சில ப்ரொஃபஷன் இருக்குன்றாங்க. அப்போ கம்பேரிட்டிவ் மாறும்போது வந்து டீச்சிங் தான் வந்து இதுன்னு சொல்லக்கூடாது, சேம் மீனிங்கில் மாத்திரம். பாருங்கள், டீச்சிங் இஸ் நோப்லர் தென் மெனி அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஓகேவா, ஸோ மெனி அதர் ப்ரொஃபஷனை விட டீச்சிங் வந்து நோப்லர். ஓகேவா, அப்போனா அதே மாதிரி ப்ரொஃபஷன் மற்றதும் இருக்குன்னு அர்த்தம். இல்லையா, அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாருங்கள். டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் த நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன். அதாவது இங்கே மீனிங் என்ன சொல்லுதுன்னா, மற்ற ப்ரொஃபஷன்ஸும் இருக்குது, இதுவும் ஒன் ஆஃப் தி நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன். இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். டைப் 1க்கும் டைப் 2க்கும். டைப் 1ல் என்ன சொல்கிறாங்க, டீச்சிங் மட்டும்தான் வந்து நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மாத்திரம். ஆனால் டைப் 2ல் என்ன சொல்கிறாங்க, டீச்சிங் மாதிரி மற்ற ப்ரொஃபஷனும் இருக்குன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஸோ மற்ற ப்ரொஃபஷனும் இருக்குங்கிற மீனிங்லேயே சொல்லணும். சூப்பர்லேட்டிவில் பாருங்கள், ஒன் ஆஃப் த அப்போனா அதே மாதிரி மற்ற ப்ரொஃபஷனும் இருக்குன்றாங்க. இது டைப் 2. ஓகே, ஸோ இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஓகே, கம்பேரிசன் பண்ணுறோம் ரெண்டுத்துக்கும். ஓகே, இஸ் இன் எ குரூப் வி செலக்ட் ஒன் பர்சன் அஸ் ஹேவிங் த குவாலிட்டி இன் த ஹையஸ்ட் டிகிரி. கம்பேரிசன், அந்த ஒரு குரூப்பில் வந்து நம்ம பேசும்போது ஒருத்தருக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்குன்னு ஒன்று பேசுவோம். அப்படி இல்லைன்னா கம்பேரிசன் இன் எ குரூப் பட் தேர் ஆர் ஃபியூ ஹூ ஆர் த பெஸ்ட் அண்ட் வி செலக்ட் ஒன் ஆஃப் தம். ஸோ இது ரெண்டுமே டைப் 1 டைப் 2 தான் சொல்லுது. ஓகே, டைப் 1 என்ன பார்த்தோம், ஒருத்தர் தான் ஹையஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இன்னுமே சில வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்குது, ஒன் அமாங் தம். ஓகே, ஒன் ஆஃப் தம். ஓகேவா, அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை அதுவே வந்து சூப்பர்லேட்டிவ் வரும்போது த பெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணணும் டைப் 1ல். டைப் 2ல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தோனி இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். தோனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஓகேவா, அப்போனா அவரை மாதிரி மற்றவங்களும் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது கம்பேரிட்டிவ் பாருங்கள். கம்பேரிட்டிவில் பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் எனி, எல்லாத்தையும் விடவும் தோனிங்கிறது தான் ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், ஒன் ஆஃப் தென்ங்கிற வரதுனால பெட்டர் தென் மெனி. ஓகேவா, தோனி இஸ் பெட்டர் தென் மெனி அதர் பேட்ஸ்மேன். ஸோ மற்ற மெனி அதர் பேட்ஸ்மேன் அப்போனா அவரை மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறப்போ மெனி அதர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அகைன் டைப் 1 அண்ட் டைப் 2 கம்பேரிசன் பாருங்கள். பாசிட்டிவில் நோ அதர் பேட்ஸ்மேன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் தோனின்றாங்க. நோ அதர் யாருமே இல்லை, தோனியை மாதிரி பெஸ்ட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ நோ அதர் அப்படி ஆஸ் குட் ஆஸ் அப்படி யூஸ் பண்ணுறோம். வெரி ஃபியூனா இன்னும் சில பேர்
அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. வெரி ஃபியூ as good as, வெரி ஃபியூ பேட்ஸ்மேன் ஆர் as good as தோனி இஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்னுமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹெலன் ஆஃப் ட்ராய் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் நம்மளுக்கு அந்த இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டிகிரி ஆஃப் கம்பேரிசனாக என்ன நம்மளுக்கு தெரியும், அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நம்ம அப்போது வந்து பிவைக்யூலாம் இப்போ கடைசியாக பிவைக்யூ பார்த்துட்டு வேறு ஏதாவது அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. ஓகே ஸோ ஹெலன் ஆஃப் ட்ராய் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட் அப்படின்றாங்க. ஹெலன் ஆஃப் ட்ராய் வாஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி அதர் உமன் இன் த வேர்ல்ட். ஸோ டைப் 1 பார்த்தீங்களா. So no other woman in the world was as beautiful as Helen Troy. So இது type 1. Okay. So பார்த்தீங்கன்னா no flower is as sweet smelling as the rose. The rose is the sweetest smelling flower of all. So rose தான் வந்து இருக்கிறதுலே sweetest smelling flowerன்ட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the rose smells sweeter than any other flower. மற்ற ஃப்ளவரை விட ரோஸ் வந்து ஸ்மெல் ஸ்வீட்டர் அப்படின்றாங்க. நியூயார்க் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரௌடட் சிட்டிஸ் இன் அமெரிக்கா. ஓகே ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்த்தோம். ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரௌடட், இது வந்து டைப் 2. ஓகே இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரௌடட் சிட்டிஸ் இன் அமெரிக்கா. ஓகே ஸோ வந்து இது என்னது சூப்பர்லேட்டிவ், ஆனால் என்ன டைப் 2 இது வருது. ஓகேவா ஒன் ஆஃப் த, இதுவுமே ஒன் ஆஃப் த நியூயார்க்கும் ஒன் ஆஃப் த க்ரௌடட் சிட்டி. அப்போ அது மாதிரி மற்றதும் இருக்குன்னு மீன் பண்ணுது. இதுவே இப்போ கம்பேரிட்டிவ் மாற்றும் போது என்ன சொல்லுவோன்னா நியூயார்க் இஸ் மோர் க்ரௌடட் தென் மோஸ்ட் சிட்டிஸ் இன் அமெரிக்கா அப்படின்றாங்க. வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் அமெரிக்கா ஆர் ஆஸ் க்ரௌடட் ஆஸ் நியூயார்க். ஸோ சில சிட்டிஸ் இருக்குது க்ரௌடடாக. ஓகேவா அடுத்ததை பார்க்கலாம். Very few books I have read are as good as this one. சில புக்ஸ் நான் படித்த சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இது வந்து குட்டாக இருக்குது. இதே மாதிரி வெரி ஃபியூ புக்ஸ் அப்போனா ஒரு புக்கு இல்லை, இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அடுத்ததாக அது வந்து கம்பேரிட்டிவாக மாற்றுறாங்க. அப்போ எப்படி மாற்றுறாங்கன்னா திஸ் புக் இஸ் பெட்டர் தென் மெனி அதர் புக்ஸ் ஐ ஹாவ் ரீட். ஓகேவா இந்த புக்கு வந்து பெட்டராக இருக்குது நான் படித்த பல புக்கில், அப்போனா அந்த புக்கு பெட்டர் புக் தான், இது பெட்டராக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது சூப்பர்லேட்டிவ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த. ஸோ அதே மாதிரி மற்றதும் இருக்குன்னு மைண்டில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா மீனிங் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒன் ஆஃப் த யூஸ் பண்ணணும். அந்த டேப்லர் காலமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா ஸோ அது டைப் 1 டைப் 2 கம்பேரிசன், இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும் ரிப்பீட்டடாக. ஸோ ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் ஐ ஹாவ் ரெட். ஓகேவா ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இதுதான் வந்து பெஸ்ட்டு புக் ஐ ஹாவ் ரெட்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே அடுத்ததா டைப் 3. ஓகே ஸோ இதில் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியும் பாசிட்டிவ் டிகிரியும் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் மேங்கோஸ் இன் த சம்மர் சீசன். சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் தான் காஸ்ட்லியர் தென் மேங்கோஸ் அப்படின்றாங்க கம்பேரிட்டிவ் டிகிரியில். இது பாசிட்டிவ் டிகிரி வரும்போது மேங்கோஸ் ஆர் நாட் ஸோ காஸ்ட்லி ஆஸ் ஆப்பிள்ஸ் இன் த சம்மர் சீசன். ஓகேவா ஸோ ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் மேங்கோஸ் இன் த சம்மர் சீசன். ஓகே ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்பிள்ஸ் வந்து காஸ்ட்லியர், மேங்கோ விட காஸ்ட்லியர் சம்மர் சீசனில் தெரிஞ்சுக்கிறோம். பாசிட்டிவ் டிகிரி வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம், மேங்கோ வந்து கிடையாது, மீனிங்கே வந்து சேம் மீனிங்கில் வரணும், ஆப்பிள் தான் காஸ்ட்லியர்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பாசிட்டிவாக மாற்றும் போது அப்படியே மேங்கோ தூக்கி முன்னாடி போடணும். மேங்கோஸ் ஆர் நாட், அதே மாதிரி நாட் வரணும், அதுவும் நோட் பண்ணிங்க. அப்போ மேங்கோ கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேங்கோஸ் ஆர் நாட் ஸோ காஸ்ட்லி ஆஸ் ஆப்பிள்ஸ் இன் த சம்மர் சீசன். ஓகே ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ பின்னாடி இருக்கிற மேங்கோ முன்னாடி போட்டு நாட்டுன்னு யூஸ் பண்ணணும். இது வந்து டைப் 3 ஆஃப் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ இது வரைக்கும் வந்து டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் சில பேசிக் ரூல்ஸ் அந்த 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.